குட் மார்னிங் ஆல். நான் ஆல்ரெடி பிம்பிள்ஸ்க்கு நேச்சுரலாகவே நம்ம வீட்டில் எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வீடியோஸ் போட்டிருப்பேன். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இன்றைக்கி நம்ம பிம்பிள்ஸ்க்கு நம்ம மேலே அப்ளை பண்ணுற ஒரு ஜெல்லு தான் பார்க்க போகிறோம். இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான், ஹோமியோபதிக் ஜெல் தான். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. அதோட ஜெல் நேம் நான் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இது பெர்பெரிஸ் அக்விஃபோலியம் ஜெல் அப்படிங்கிறது எஸ்பிஎல்லோட பிராண்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான் உங்களுக்கு. இது நார்த் அமெரிக்காவில் கிடைக்கிற ஒரிகனோ கிரேப்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரூட்ஸ்லேருந்து தான் இந்த ஜெல் எடுக்கிறாங்க. இது நேச்சுரலாகவே நம்மளோட பிம்பிள்ஸு, அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ்னால் வந்த ஸ்கார்ஸு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிவிடும். பிம்பிள்ஸ் வந்ததுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னே ஒரு மாதிரி பிளாக் ஆன மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே நல்லா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி ஸ்கின்னுக்கு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். இதை ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 2 to 3 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஒர்க் போகிற பீப்புளாக இருந்தீங்கன்னா மார்னிங் போட்டுட்டு போகாதீங்க. ஐ மீன் இதை அப்ளை பண்ணிட்டு வெயிலில் போகாதீங்க. ஒர்க் போகிறவங்க அப்படின்னா நைட்டு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு படுத்துருங்க. நான் மார்னிங் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். இன்கேஸ் நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 டைம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு கண்டினியூஸாக ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணாலே நல்ல ரிசல்ட் இருக்கும். உங்களோட ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும். பிம்பிள்ஸ் எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கும். அந்த ஸ்கார்ஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிருக்கும். அதே மாதிரி ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். உங்களோட ஆயில் செக்ரேஷனை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கும். இது நியர்பையில் இருக்க ஹோமியோபதிக் மெடிக்கல் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். 80 ருபீஸ். நான் ஃபஸ்ட் டைம் வாங்கையில் 65 ருபீஸ் இருந்துச்சு. நான் ஆல்மோஸ்ட் இது ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலவே யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ 80 ருபீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியான க்ரீமு அது இதுன்னு யூஸ் பண்ணி ஃபேஸை டேமேஜ் ஆகுறதுக்கு இந்த மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஹோமியோபதிக் ஜெல் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய ஹோமியோபதிக் டாக்டருமே இதை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஜெல்லுமே ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். உங்கள் ஸ்கின்னில் ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே ரிசல்ட்டு நல்லா தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு சைடு எஃபெக்ட் ஆகக்கூடாது, என் ஸ்கின் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகக்கூடாது, இருக்கிற ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகணும், எனக்கு பிம்பிள்ஸ் தடையுமே இருக்கக்கூடாது, பிம்பிள்ஸே திரும்ப வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த ஜெல் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஆல்ரெடி நான் போன வீடியோலலாம் சொல்லியிருப்பேன் என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னை நல்லாவே நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம். அப்படியே மறக்காமல் எங்களோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். எல்லாருமே யூஸ் பண்ணலாம். போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட்டை ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.